11 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார். புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் வீட்டில், அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல, பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெறும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாத்தப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார். எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க. புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட், இது நல்லதுதான், இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோல குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுக்க போறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த குரு பெயர்ச்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான். ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான். புதுசா தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான். எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி வந்துருச்சுனாலே 10 தீபாவளிக்கு சமம், 5 பொங்கலுக்கு சமம், 2 பிறந்த நாளுக்கு சமம். அவ்வளோ ஒரு பெஸ்டான பயிற்சி. நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். குரு பெயர்ச்சியை கொண்டாடுங்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 2025ல் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். சார் எனக்கு நல்லா நடக்கும், எனக்கு நல்லா நடக்காது, எனக்கு அப்படி சொல்றாங்க, ஆகா ஓஹோன்னு சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோவை கேளுங்க. கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும். குரு பெயர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது. இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடந்த 18 நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும். குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும். அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார். இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை. யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க. முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 85% யோகத்தை தரப்போகிறது. இருக்கிறதுலே ரொம்ப அதிக பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஏன் இவ்வளவு தராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல உட்கார்றாரு. இவ்வளவு நாளா குடும்பஸ்தானத்துல இருந்தாரு. இந்த குடும்பஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பெரிய விதத்துல நன்மை செய்யலைனாலும் சரி, பிரச்சனை இல்லாம பார்த்துப்பார். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்து 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 கொண்டு வருவார். பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நீங்க வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்,
இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு சொல்லி குரு பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டு வருவார். ஸோ குரு பெயர்ச்சி கண்டிப்பாக மேஷ ராசிக்கு 85% பெஸ்ட்டா இருக்க போகுது. முதல் விஷயம், நல்ல படிப்புங்கிறது கிடைக்குங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் வீட்டில் குரு அமரும் போது நல்ல பயிற்சி எடுத்து ஒரு விஷயத்த செய்யலாம். படிப்பில் வெற்றி கிடைக்கும். நீங்க போராடினா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். திருமண வாய்ப்பு யோகம் ஏற்படும். மனைவி வழியில் சொத்துக்கள் வர வேண்டும் இருந்தா அது வரும். கூட பிறந்தவங்களோட சண்டைகள் இருந்தா முடிவுக்கு வரும். மனரீதியான சில தொல்லைகளுக்கு விமோச்சனம் ஏற்படும். வாழ்க்கையில ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கி சின்னாபனமாய் இருந்தீங்கல்ல, அதிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். வெளிநாடு வாய்ப்புகள் பிரகாசமாக ஏற்படும். வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு வீச போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் போது மேஷ ராசிக்காரர்கள் தொட்டது துலங்கும். நிறைய கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். புது பொருள்கள், ஆபரணங்கள், நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். குருவுடைய பார்வை தொடங்குகிறது. குரு பகவான் முதல் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 7ஆம் வீட்டை குரு 5வது பார்வையாக பார்க்கும்போது திருமண யோகம் ஏற்படும். மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு திருமணம் உண்டு. 100% சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. பணவரவுங்கிறது உண்டு. 2வது, குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் பலம் பெற்றுச்சுன்னா வேற என்ன வேணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த பாக்கியஸ்தானம் எவ்வளவு நல்லா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படி சிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பார்வை 7வது பார்வையா பாக்கியஸ்தானத்தில் விழுவதனால எதிர்பாராத திடீர் பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், கடனை சடனா அடைக்கிறது, வட்டி கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறது, இஎம்ஐ ப்ராப்ளம், சிபில் ஸ்கோர் சரியாகிறது, இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு ஆண்டுக்குள் முடிவடையும். நீங்க ஒரு முத்ரா லோன் வாங்கியிருந்தா கூட அது முழுமையாக உங்களுடைய பிரச்சனை சரி செய்யப்படும். அக்கம் பக்கத்தினரிடையே இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு ஏற்படும். மேஷ ராசிக்காரர்கள் பிடித்த இடத்தில் பிடித்த ஜாப பிடித்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு யோகம் உருவாகிவிடும் சொல்லலாம். பதவி உயர்வுகள் ஏற்படும். பணம் உங்களுக்கு எங்கெங்க இருந்து கொடுத்து வரவே இல்லையோ, ரொம்ப நாளா ஏமாத்துறாங்களோ, அந்த பணம் எல்லாமே வந்து சேருங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஆப்ரேஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் முடிவுக்கு வரும். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் உங்களுடைய லாபஸ்தானத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகு இருக்கார். விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுவதனால் மேஷ ராசிக்கு பொருள் பணம் சேர்க்கைங்கிறது அபரிமிதமாக உருவாக போகிறது. நினைத்த விஷயத்தை நினைத்த சனமே முடிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேஷராசினியர்களுக்கும் 2025 குரு பெயர்ச்சி கோடீஸ்வர யோகத்தையும் விஸ்வரூப வெற்றியையும் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பார்வை ராகுக்கு விழும்போது, அதுவும் லாபஸ்தானத்துல விழும்போது உங்களுடைய பினான்சியல் பிரச்சனைங்கிறது 100% குறைந்து விடும். சோ இந்த குபேர
பெயர்ச்சி என்கின்ற குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு அள்ளித்தரக்கூடிய பொன்னான காலகட்டம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் சலசலப்புகள் வந்து செல்லும். அதை மட்டும் கவனமாக கையாண்டா இந்த ஆண்டு வெற்றிக்குண்டான ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் மேஷ ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சியில் எதிர்பாராத பெர்சன்டேஜ், அதாவது இந்த 85ல இருந்து 90 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க.